கிறிஸ்துக்கள் அன்பான காலக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதுலேருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதம் சில நாட்களாக சங்கீத புத்தகங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்பட்டு முதலாவதாக இந்த நாளிலும் சங்கீதம் 1 குறித்து படிக்க போகிறோம். இந்த 1ஆம் அதிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன குறிப்பு, சங்கீத புத்தகத்தை குறித்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், சங்கீத புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துதிக்கிற ஒரு பாடல் அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா துன்பம், துயரம், துக்கம், ஆபத்து இவற்றிலிருந்து என்ன செய்ப்பாங்கன்னா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆறுதலான வசனங்கள் அதில் இருக்கும். அது பார்க்கலாம். நிறைய நேரத்தில் என்னன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வாசிக்கக்கூடிய வழிநடைகளில் அது இருக்கிறது, சொல் வடிவில் இருக்கிறதுனால விசேஷமாக அதை வாசிப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாகமத்திலேயே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குது. அதனுடைய மத்தியில் இருக்கிற ஒரு புஸ்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் சங்கீத புஸ்தகமாகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நாம் வச்சிருக்கிற ஒரு எண்ணம். ஆனால் இதில் ஒரு உள்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா இதில் சரித்திரம் இருக்கும், தீர்க்க தரிசனம் இருக்கும், சுவிசேஷம் இருக்கும், வாக்கு தத்தம், சில முக்கிய சத்தியங்களை நம்ம இதில் பார்க்க முடியும். ஆண்டவர் ஊழியம் செய்கிற காலத்தில் பண்ணுகிற காரியங்கள்லாம் தாவீது முன்கூட்டியே அதில் எழுதியிருக்கிறத நாம் காண முடியும். இந்த சங்கீத புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இது ஒரே நபராக எழுதலை அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. அதில் பார்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த புஸ்தகத்தை எழுதுல மோசே எழுதியிருக்கிறாங்க, தாவீது எழுதியிருக்கிறாங்க, ஆசாப் எழுதியிருக்கிறாங்க, ஏமன் எழுதியிருக்காங்க, ஏத்தான் எழுதியிருக்கிறாங்க, கோராகின் புத்திரர் எழுதியிருக்காங்க, இப்படிலாம் சொல்லப்படுது. அப்போ அவங்களும் என்ன தான் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே ஒரு சங்கீதத்தை எழுதினதாக சொல்லப்படுகிறது. தாவீது 73 சங்கீதத்தை எழுதினதாக சரித்திரங்கள், அது கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறது. சாலமன் 2 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆசாப் 12 சங்கீதங்கள், ஏமான் என்கிறவர் 1, ஏதான் 1, கோராகின் புத்திரர் 10. ஆக மொத்தம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு தெரியும் சங்கீதத்தில் 1லேருந்து 150 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரங்கள் இப்போ நான் சில பேரை சொல்லியிருந்தேன், ஏன்னா அது அதில் எழுதியிருக்கிறதுனால சொல்கிறோம். சில சங்கீதங்களில் யார் ஆத்தர்னு நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் காட்டிலும் அதில் இருக்கிற சத்தியம் உங்களுடைய வாழ்க்கை வேண்டிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. 1ஆம் அதிகாரம், இந்த 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் 3 காரியங்கள் நம்மளால படிச்சுக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அதில் மொத்தம் 6 வசனம் தான் இருக்கும். அந்த 6 வசனத்தில் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 வகையான மக்களை குறித்து நாம் படிக்க முடியும். அதே போல் இன்னொரு காரியம் என்னென்னா, வேதத்தை தியானிக்கிறவர்கள் அவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் அல்லது அதுக்கான பலன் என்ன அப்படின்றத அந்த 6 வசனத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக பாடியிருப்பார். அடுத்தது அந்த 6 வசனத்தில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கான அழிவு கூட நம்மளால் பார்க்க முடியும். நீதிமானும் துன்மார்க்கனும் அப்படின்னு நம்ம 2 வகையான மக்களை நம்ம இதில் பார்க்க முடியும். அதனால தான் வசனம் ஃபஸ்ட்டே சொல்லுது, ஆண்டுடைய பாதத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிற காரியம் என்னென்னா, பாவிகள் நீதிமான்கள், துன்மார்க்கன் நீதிமான்கள். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் எந்த வகையில் இருக்கணும், நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றத உணர்த்துவதற்கான ஒரு அதிகாரம் தான் சொன்னால் சங்கீதம் 1ஆம் அதிகாரம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் அதிகாரத்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் 671 பக்கத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 வசனம் கொண்ட ஒரு காரியம் இருக்கும். அதில் ரொம்ப அழகாக 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒரு மக்கள் யாருன்னா நீதிமான், இன்னொரு மக்கள் துன்மார்க்கன். நீதிமான் என்ன செய்வார், அவர் என்ன செய்யறதுனால, என்னென்ன காரியங்கள் செய்யறதுனால அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன. துன்மார்க்கன் என்கிற ஒரு மனுஷர் இருக்கிறாங்க, அவங்க செய்கிற அழிவின் தீய காரியங்கள் நிமித்தம், அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் என்ன, அவளுக்கான அழிவு என்ன அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். வசனம் சொல்லுது,
1வது வசனம் என்ன சொன்னா, நீதிமானும் துன்மார்க்கனும் அவனோட வழிகள் என்ன செய்யக்கூடாதான், சேரக்கூடாது. நீதிமான்கள் யாரு? துன்மார்க்கருடைய வழிகளில் சேரக்கூடாதுன்னு 1வது வசனத்துல சொல்லுது. 2, 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீதிமான் எப்பொழுதும் எப்படி இருப்பானா, வேதத்துல பிரியமா இருப்பான், வேதத்தை தியானிப்பான், கர்த்தரால் என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இதுதான் இந்த வசனங்கள்ல நமக்கு சொல்லுகிறது. 4, 5, 6 என்னன்னா, துன்மார்க்கன் தனது தீய வழியில என்ன செய்யறானா, தீய வழிகளின் காரணமாக என்ன செய்ய போகிறான்னா அழிவை சந்திக்க போகிறா அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தேவனை தொழுது கொள்ளும் தேவஜனம், அது யாருன்னு சொன்னா, தேவனை நம்ம தொழுது கொள்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாரா பெரிய ஜாதி ஆயிருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இடத்துல என்னது இல்லை, வேறுபாடுகள் இல்லை. ஆனா பாவத்து நிமித்தமாக என்ன இருக்குது, நீதிமான் துன்மார்க்கன் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற வழிமுறைகள் என்ன, துன்மார்க்க வழியில் நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அப்படி ஆலோசனையில கேட்காதீங்க, பரியாசம் பண்ற இடத்துல நிற்காதீங்க. இனிக்குரிய வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யார் அப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா, அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன். அது மாத்திரம் இல்ல, அவன் யார் மாட்டான், துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான், பாவிகள் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டான், அவருடைய ஆலோசனைகள் அவன் கேட்க மாட்டான், பரியாசக்கார உட்கார இடத்துல அவன் உட்கார மாட்டான். அவனுடைய எண்ணெல்லாம் எங்க இருக்குச்சுன்னா, ஆண்டவருடைய வேதத்தை குறித்து அவர் தியானிக்கிறவனாக. அப்படி இருக்கிற அந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, எப்படி இரவும் பகலும் நம்மள மாதிரி நேரம் கிடைச்சா இல்லை, சந்தோஷமா இருந்தா மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் இரவும் பகலும் என்ன செய்வேன்னு சொன்னா ஆண்டுடைய வேதத்துல பிரியமா இருப்பான். நீங்களும் நானும் ஆண்டுடைய வேதத்துல பிரியமா இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு வருகிற ஆசீர்வாதம்னா, எல்லா நாட்களும் எப்படி இருப்பானா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால் ஓரமா இருந்துச்சுன்னா தண்ணி எப்பவுமே இருக்கும், அதனால வறட்சியை அது காணாது, எல்லா சீசன்ல என்ன செய்யும், அது கனியை தரும். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நீர்க்கால் ஓரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகம் இல்லை. இதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை. நமக்கு துன்மார்க்கர்னா தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள், தேவனுடைய காரியத்தை பின்பற்றாதவர்கள், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள். இப்பேற்பட்ட மக்களுடைய அழிவு என்ன அப்படின்னு சொன்னா, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிற்பதில்லை, அவர்கள் நீதிமான்களோட சேர்ப்ப, நீதிமான்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற இடத்துல துன்மார்க்கர் இருக்க போறதில்லை. நீங்களும் நானும் இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு கூட நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் வரும் பொழுது அவரோட கூட நாம் அவருடைய வருகையிலே கலந்து கொள்கிற பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதுதான் இந்த 1ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இந்த அதிகாரத்தை நீங்களும் வீட்டில் எடுத்து வாசிங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. செய்வோம். கிருபை பாராட்டுகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இன்னொரு புதிய நாளையும் நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்து இந்த நாளை காணும்படி கிருபை செய்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அற்பரும் நீசர்களுமாக எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவை ஒரு விசை மன்னித்து கர்த்தாவே, நாங்கள் நீர் சொல்லிக் கொடுத்த இந்த ஆலோசனைகளை கேட்டு அனுபவ வழி நடக்க எங்களுக்கு கிருபை செய். இரவும் பகலும் வேதத்தில் நாங்கள் தியானமாய் இருந்து ஆண்டவரே, நாங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவர்களாக அன்றைய காலத்தில் தங்கள் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை நீங்க பக்குவப்படுத்துங்க தகப்பனே. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வேதத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக, உண்மை பின்பற்றுவர்களாக, அன்பை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ராஜ வருவ நிறுத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.